ஹலோ கைஸ், வெல்கம் டு திருட்டுப்புனை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பாபி சுனியனா என்கிற வெப் சீரிஸோட 4வது எபிசோடு தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சைட்ஸோட ஸ்டார்டிங் சீன்ல அந்த மசாஜ் பார்லர்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தோம்னா நம்ம சாலினி ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஹீரோ படுக்க வச்சு மசாஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவ சும்மா இல்லைங்க, சும்மா வேற லெவல்ல பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை கீழே படுக்க வச்சுட்டு இவன் மேல எண்ணெய் ஊத்திட்டு பண்ற சீன்ஸ் எல்லாம் செமாட்டாவே எடுத்திருப்பாங்க. உண்மையாவே அந்த அளவுக்கு இருக்கும் அந்த சீன்ஸ். இவங்க இப்படியே பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, எதுக்காக நீ குப்பரைய படுத்திருக்க, இந்த பக்கம் திரும்பி படு அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு தான் தெரியும் இல்லையா அங்க என்ன ஆயிருக்கும்னு. இவங்க தேய்ச்சே தேயல, அவனுக்கு ஒரு மாதிரி மூடானதால சோ அவனால குப்பரைய படுக்க முடியலைங்க. அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவன் கவந்தையே படுத்திருப்பான். இல்ல, நான் கவுந்தையே படுத்திருக்கேன், நீங்க அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, சிரிச்சிட்டே அவனுக்கு மசாஜ் பண்ணுவாங்க. இப்படியே ஒரு வழியா அவங்க கூட சேர்ந்து செம்மையா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, அவரு வேலை விஷயமா வெளியே போகும்போது அவங்களுடைய மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா, சரிங்க, நீங்க பார்த்து சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கவலைப்படாத, நான் உடனே வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்க வந்து போகும்போது பக்கத்துல வேலைக்காரனா இருப்பானா. இப்ப அவன் வந்து என்ன கேட்பாங்கன்னா, மேடம் சார் எங்க போறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வேலை விஷயமா வெளியே போறாரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவன் மனசுல என்ன நினைப்பான்னா, நேத்து தான் நம்மளோட பிளான் மிஸ் ஆயிடுச்சு, சோ இன்னைக்கு நம்ம மிஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்கள்ட்ட என்ன கேட்பாங்கன்னா, மேடம் நீங்க ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல மேடம், உங்களுக்கு உடம்பெல்லாம் வலிக்குதுன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு, அந்த மருந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க உடம்பு வலியும் போயிடும், அதுக்கப்புறம் உடம்பு கொஞ்சம் தெம்பாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, அது நல்லா கேக்குமா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, அது உண்மையாவே நல்லா இருக்கும் மேடம், நீங்க ஒரு முறை ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்ப ஈவினிங் ஃப்ரீயா தான் இருப்பான், அப்ப எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரிங்க மேடம் சொல்லிட்டு இப்ப இவன் நின்னுட்டு என்ன யோசிப்பானா, ஏற்கனவே ஒரு வாய்ப்பை நான் மிஸ் பண்ணிட்டேன், இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகும்போது இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா நம்ம அஞ்சலி நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து அந்த மசாஜ் பார்லர் ஆண்டி நம்ம அஞ்சலி ஆண்டிய கூப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா எதுக்காக மசாஜ் பார்லரே வரமாட்டீங்க, ஒரு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு அங்க வரணும்னா அவசியம் கிடையாது, எனக்கு அது பிடிக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்ப நான் ராகுல அனுப்ப வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்போது, அவரெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன், நான் தான் இருக்கேன் இல்லையா, அவருக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சொல்லுவாளா. அதுக்கு அந்த ஆண்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நினைக்கிறேன் உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு, உங்களுக்கு அப்படி டவுட்டா இருந்துச்சுன்னா நம்ம சாயல் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட கேட்டு பாருங்க, அவரு என் மசாஜ் பார்லர்ல வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு தான் போனாரு அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்டா அவ்வளவு ஷாக் ஆயிடுவாங்க. அவரு அங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா ஆமா வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாரு, நீங்க அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் நீங்க என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க அங்க இருந்து போகும்போது இவளோட முகமும் ஒரு மாதிரியா இருக்குமா. இப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோம்னா இந்த வேலைக்காரன் என்ன பண்ணுவான்னா, பாலுல அவன் கொண்டு வந்து அந்த மேட்டர் மருந்து கலப்பாங்க, கலந்துட்டு இத மட்டும் அந்த மேடம் குடிக்கட்டும், குடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினிய கூப்பிடுவானா, கூப்பிட்ட உடனே அவங்க அங்க வருவாங்க பாருங்க.
வந்ததுக்கு அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிட்ட அப்படின்னு சொல்லி கேக்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, நான் காலையில சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு உடம்பு வலிக்குது, நான் மருந்து வச்சிருக்கேன்னு. சோ அந்த மருந்து இந்த பால்ல கலந்திருக்கேன், இத குடிங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி குடு, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த மருந்து வாங்கி குடிக்கலான்னு போகும்போது இதே டைம்க்கு நம்ம ஹீரோவோட குரல கேக்குங்க. உடனே இவ்ளும் அடிச்சு முடிச்சிட்டு அங்க போய் பார்த்தோம்னா அவனுடைய தலையிலயும் கையிலயும் கட்டு போட்டுட்டு பொறுமையா நடந்து வருவாங்க. உடனே அவனை பார்த்துட்டு, என்னங்க ஆச்சு, ஏன் இப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்கும்போது, நான் வேலை விஷயமா பஸ் ஸ்டாப்புக்கு போனான் இல்லையா, அங்க பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரம் பார்த்தா அங்க ஒரு பைக்காரன் வேகமா என்னை இடிச்சிட்டான். இடிச்சதுல எனக்கு அடிபட்டதால அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொஞ்சம் கட்டுப்பட்டுட்டு அவர் பெயின் கில்லர் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐயையோ ரொம்ப வலிக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு வலி ரொம்ப அதிகமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு வலி கொஞ்சம் கம்மியாயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த வேலைக்காரனுக்கு செம காண்டாயிடுங்க. ஏன்னா அவன் ரொம்ப பிளான் பண்ணி மருந்தெல்லாம் கலந்து கொடுத்தான் இல்லையா? சோ நம்ம ஹீரோ வராம இருந்திருந்தா அது இவங்க சாப்பிட்டிருப்பாங்க. சாப்பிட்டு இருந்தா இவன் நினைச்சதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா என்ன, இப்ப எல்லாமே தலைக்கு கீழ நடக்கப் போகுது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப வலிக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனும் ஆமா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்ல வேணா, சரி ஓகே இந்தாங்க இந்த பால குடிங்க, கொஞ்சம் வலி குறையும் அப்படின்னு சொல்லும்போது, இத கேட்டுட்டு இருந்த நம்ம வேலைக்காரனுக்கு இன்னும் காண்டாகுங்க. இப்ப அவன் என்ன பண்ணான்னா, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது, இவனும் இல்ல நீங்க ஒரு முறை குடிங்க, உங்களுக்கு வலி கொஞ்சம் கம்மியாகும்னு சொன்னதுக்கு அப்புறம், இப்ப இவனும் என்ன பண்ணும்னா, அந்த பாலை வாங்கி குடிப்பாங்க. குடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன நடந்திருக்குன்னு தெரியும் இல்லையா? வேலைக்காரன் செம காடு ஆனதால அவனும் ஒரு மாதிரியே முணங்கிட்டு இருப்பாங்க. அவன் என்ன சொல்லுவான்னா, இன்னைக்கு நீ வந்ததால என்னோட பிளான் எல்லாமே வின் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்குமா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த வேலைக்காரனும் அங்க இருந்து வெளிய போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் பார்த்தோம்னா, நம்ம ஹீரோ அந்த மருந்த சாப்பிட்டுட்டு பெட்ரூம்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பானா, இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோனி வருவாங்க. வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவன் பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "இப்ப உடம்பு வலியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவனும் எனக்கு உடம்பு வலி குறைஞ்சிருச்சு. ஆனா, எனக்கு வேற எதுவும் உள்ள பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இப்ப இவள் சிரிச்சிட்டு அவன் பக்கத்துல படுத்திருக்கும்போது, இவன் என்ன போனான்னா, அவகிட்ட போட்டு தொட்டு மூட ஏத்தலாம்னு போகும்போது, இப்ப அவ என்ன சொல்லனா, "எனக்கு இன்னைக்கு மூடு இல்ல, நீங்க படுங்க" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு தானே நான் இருக்கேன்." மருந்து குடுத்துட்டு, "என்ன இப்படி சும்மா படுக்க சொன்னா, நான் எப்படி படுப்பேன்? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவள திரும்பி தடவி மூடு ஏத்துவான் பாருங்க. அதுக்கப்புறம் நான் அவ்ளோ செம மூடுக்கு ஃபார்ம் ஆனதால, அந்த மருந்து நல்லாவே வேலை செய்ய ஆரம்பிக்குங்க. சும்மா நம்ம ஹீரோனிய வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவான். இந்த சீன் செம ஹார்ட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவன வச்சு நல்லா செஞ்சுட்டே இருக்கும்போது, இப்ப அவ்ளோ சும்மா இல்லங்க. சும்மா அவன் கூட சேர்ந்து வெறியாவே கம்பெனி குடுப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சீன அப்படியே கட் பண்ணிட்டு, இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோ, நம்ம அஞ்சலி பாவி இருக்காங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு லோஷன் எடுத்து அவங்க உடம்பெல்லாம் அப்ளை பண்ணும்போது இந்த சீன் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அவங்க போட்டிருக்கிற நைட்டி அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த லோஷன் நல்லா அப்ளை பண்ணிட்டே இருக்கும்போது, இப்ப காலையில அந்த மசாஜ் பார்லர் ஆண்டிட்ட பேசி இருப்பாங்க இல்லையா? சோ அததாங்க இவங்க நெனச்சு பாப்பாங்க. அதுல அந்த ஆண்டி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "நான் நெனைக்கிறேன், உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரலன்னு. உங்களுக்கு அப்படி நம்பிக்கை வரலன்னா, நீங்க சாயல்ஜி கிட்ட கேட்டு பாருங்க." அவர் சொல்லுவாரு, "நான் எந்த அளவுக்கு நல்லா பண்ணேன்னு." அப்படி சொன்னத இவங்க நெனச்சு பாப்பாங்களா? நெனச்சு பார்த்தவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இந்த சாயல்ஜி இப்படி பண்ணுவாருன்னு நான் யோசிக்கவே இல்லையே." அப்படின்னு அவங்க யோசிக்கும்போது, இதே டைமுக்கு இப்ப இவங்க வீட்டுக்காரர் வருவாரா? வந்தவர் என்ன பண்ணுவாருன்னா, இவங்க லோஷன் தடவிட்டே இருக்கிறத பார்த்துட்டே இருக்கும்போது, பக்கத்துல உட்கார்ந்துட்டு, "எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வரியா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, அவங்களும் இவன் சொன்னத கேட்காம அப்படியே கவனமே இல்லாம இருப்பாங்களா?
உடனே ஏய் என்ன ஆச்சு, என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அதுக்கு அவன் என்ன சொல்லுவான்னா, என்னன்னா சாயல் இருக்காரு இல்லையா, அவரை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே இத கேட்டா அவனும் காண்டாயிடுவான். நீ என்ன லூசா, அவனை பத்தி யோசிக்கிற, அதுவும் இந்த நேரத்துல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த சாயில் என்னென்ன தெரியுமா பண்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னென்ன பண்றான் சொல்லு அப்படின்னு இவங்க கேட்பாங்களா? அதுக்கு அவன் என்ன சொல்லன்னா, இன்னைக்கு காலையில அந்த மசாஜ் பார்லர்ல ஆண்டி இருக்காங்க இல்லையா, அவங்கள நான் வரும்போது வழியில பார்த்தேன். அவங்க என்ன கூப்பிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க, இந்த சாயல் கூட என்கிட்ட வந்து மசாஜ் பண்றா, நீ ஏன் வரமாட்ற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே தாங்க எனக்கு தெரிஞ்சுச்சு, இவன் அவங்கள்ட்ட போய் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கான்னு. இத கேட்ட இப்ப இவரு மனசுல என்ன நினைப்பாருன்னா, அடப்பாவி, எனக்கு தெரியாம நீ போய் அவங்க கிட்ட மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு நல்லா என்ஜாய் வேற பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்னு இவன் மனசுல நினைச்சிட்டே இருக்கும்போது, என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா, அவங்க உங்களையும் கூப்பிட்டாங்களா, நான் அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு இவனும் மனசுல நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு, மிஸ் பண்ணிட்டோம் போல அப்படின்னு யோசிப்பானா. என்னங்க திரும்ப யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல, எப்ப மசாஜ் பண்ண போலாம்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உடனே இவளும் நான் இருக்கும்போது நீ எங்க போறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது இதுவும் கரெக்ட் தான், அப்ப நீ எனக்கு மசாஜ் பண்ணு அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும்போது, நானா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ வெட்கப்படுவாளா? ஆமா, நீ இருக்கும்போது நான் ஏன் அவளிட்ட போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூடா அவளை கட்டி பிடிக்கும்போது இதனுடைய 4th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. சீக்கிரமே அடுத்தடுத்த வீடியோக்களோட மீட் பண்ணலாங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம திருட்டு போன யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை கைஸ்.